Assalamualaikum friends, welcome to Njfcreation. இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசை பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தோசை இட்லி எல்லாத்துக்குமே எத்தனை வகையான சட்னி சாம்பார் எத்தனை வெரைட்டியான சைடிஷ் இருந்தாலுமே நமக்கு இட்லி பொடி இருந்தால்தான் சாப்பிட்ட ஒரு திருப்தியே இருக்கும். வீட்டில் கிட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா இட்லி பொடியும் நல்லெண்ணெயும் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு இட்லி கூடவாகவே சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட இட்லி பொடியை நம்ம எப்படி ஹெல்த்தியாக நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு காஞ்ச மிளகாய் காம்பு கிள்ளிட்டு எடுத்துருக்கேன். இது நம்ம எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் நம்ம இதை வறுத்துக்கலாம். எண்ணிக்கையில் பார்த்திங்கன்னா ஒரு 30 மிளகாய் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். இதை நம்ம எண்ணெய் சேர்த்து வறுத்தோம் அப்படின்னா ஒரு 10 நாள் வரைக்கும் காரமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நமுத்து போன மாதிரி ஆகிடும். அதனால் எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நீங்கள் காஞ்ச மிளகாவை வறுத்துக்கோங்க. அது கொஞ்சம் வறுபட்ட உடனே கருவேப்பிலையை இந்த மாதிரி உருவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 5 நிமிஷத்துக்கு காஞ்ச மிளகாய் வறுபட்ட பிறகு கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபடணும். கருவேப்பிலையிலே நிறைய சத்துக்கள் இருக்குது. முடிக்கொற்ற பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இது வறுபட்டுருக்குன்னு பாருங்கள். ஆனால் கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ இது நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி முறுமுறுன்னு வருதுன்னு பாருங்கள். கருவேப்பிலை இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கணும். ரொம்ப கருகிடாத அளவுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துட்டு ஃபஸ்ட் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு வறுத்திங்கன்னா அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ பிளேட்டில் மாற்றியாச்சு. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இந்த இட்லி பொடியில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புல இம்யூனிட்டி அதிகரிக்கக்கூடிய பொருட்கள் தான் நான் அந்த இட்லி பொடியில் சேர்த்து செஞ்சுருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வறுபடாமல் கருகிடாத அளவுக்கு வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதுக்கப்புறமா பூண்டு தோல்லாம் உரிக்க வேண்டாம். தோல் உரிக்காமல் நாட்டுப்பொண்ணு ஒரு 15-20 பல் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதுவும் இந்த மாதிரி கொஞ்சம் வறுபட்ட பிறகு இஞ்சி தோல் செதுக்கிட்டு துருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி நீங்கள் பேனில் சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். நமக்கு மிக்ஸியில் அரைக்கிற அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய இட்லி தோசைக்கு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான சைடிஷ் இட்லி பொடி. அந்த இட்லி பொடியை எப்படி நம்ம ஹெல்த்தியாக நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியான பொருட்களை, அதாவது ஆன்டிபயோட்டிக் ஃபுல்லாக உள்ள பொருட்களை சேர்த்துக்கும் போது இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது அதுவுமே ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப நல்லது. இப்போ இஞ்சியாக இருக்கட்டும், பூண்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம் எல்லாமே ஃபுல் ஆன்டிபயோட்டிக். நம்ம இந்த இட்லி பொடியில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் ஆன்டிபயோட்டிக் தான் நமக்கு. அதனால் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி அழகாக வறுபட்டுருச்சுன்னு பாருங்கள். அதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அடுத்தது கடலைப்பருப்பு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதையும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் வறுபட்ட உடனே பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து சேர்க்க வேண்டாம், கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருப்பு உளுந்துல அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. நார் சத்து அதிகமாக இருக்குது, விட்டமின் சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா டிரைவர்ஸுக்கு, அப்புறமா பார்த்திங்கன்னா டெய்லர்ஸுக்கு, அப்புறம் ஏஜ் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு, டெலிவரி ஆனவங்களுக்குலாம் உளுந்தங்களி கிண்டி கொடுப்பாங்க. ஏன்னா இடுப்பு எலும்புக்கு ரொம்ப நல்லது இந்த கருப்பு உளுந்து அடை செஞ்சு கொடுப்பாங்க. அது ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு சத்து அந்த கருப்பு உளுந்தில் இருக்குது. நான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி தோசை இட்லி எல்லாத்துக்குமே கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது அது. அதனால் நீங்கள் இட்லி பொடி, இட்லி தோசை எல்லாத்துக்குமே கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சத்தானது அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, அதாவது கருப்பு உளுந்தும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் வறுபட்டு உடனே சேர்க்கணும். ஃபஸ்ட்டு சேர்த்துடக்கூடாது, ரொம்ப அது வறுபட்டுரும். அதனால் கருப்பு உளுந்தும் கடலைப்பருப்பும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு நல்லா வறுபட்ட உடனே வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் வறுத்து, அது கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வறுபட்ட பிறகு கருப்பு உளுந்து சேர்க்கணும். கருப்பு உளுந்து சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வறுபட்ட பிறகு தான் வெள்ளை எள் சேர்க்கணும். இதில் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம வறுக்கிறதா ரொம்ப முக்கியம். கருகிடாமல் நம்ம வறுத்துக்கணும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா
பெருங்காயத்துக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 துண்டு அளவுக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காய பொடி சேர்க்குறத விட இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் சேர்த்திங்கன்னா இட்லி பொடி ரொம்பவும் வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பெருங்காயத்துக்கு மட்டும்தான் நம்ம எண்ணெய் சேர்க்கணும், வேறு எந்த பொருட்களுமே நம்ம எண்ணெய் சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாவையும் அந்த பெருங்காயத்தையும் மட்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறின பிறகு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் பவுட்ரு ஆகிருக்கு. இப்போ இதுலேயே சேர்த்து நம்ம வறுத்து வச்சுருந்தா கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து, எள், கடலப்பருப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கணும். கல் உப்பு தான் சேர்க்க போகிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். பத்தலைனா வேணால் மறுபடியும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, வா, இப்போயே வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்மளோட ஹெல்த்தியான இட்லி இஞ்சி பொடி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த இட்லி பொடியை ஒரு கிளாஸ் கண்டெய்னர் இல்லாட்டி இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில், அதாவது காற்று போகாத பாட்டிலில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த காரத்தன்மையெல்லாம் வந்து அதாவது காரத்தன்மையெல்லாம் உங்களுக்கு குறையவே குறையாது. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே மிகவும் சத்தான பொருட்கள் தான். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம உடம்புக்கு ரொம்பவும் தேவையான சத்துக்கள் நிறைஞ்ச பொருட்கள் தான் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.